Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Previous class like chapter 8 presentation basics பார்த்தோம். அதாவது அந்த first introduction தான் பார்த்தோம் கரெக்ட்டா. Presentation basics used for the open office Impress. நம்ம Microsoft Officeல PowerPoint same as the Impress. Okay, so அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணா சேம் பேக்கேஜ் தான். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், Microsoft Open Office Writer and then Open Office Calc. தேர்ட் பேக்கேஜ் என்னதுன்னா presentation, அதாவது Impress. ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், இந்த ப்ரெசன்டேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹவுலி ஓப்பன் இம்ப்ரெஸ் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ஸ், ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ் அண்ட் தென் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். ஸோ இந்த வேலையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டெஸ்க்டாப்பில் அப்படின்னு ஒரு ஐக்கான், அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் ஐக்கான் நம்ம செட் பண்ணியிருந்தோன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பேக்கேஜை ஓப்பன் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேயா. தென் இந்த நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ரெசன்டேஷன் எப்படி ஓப்பன் பண்ணலாம். தேர் ஆர் 3 வேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எம்டி ப்ரெசன்டேஷன் அண்ட் தென் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணால் ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் ஒன் என்னதுன்னா, தேர்ட் ஒன் என்னதுன்னா டெம்ப்ளேட், அதாவது டிசைனாக இருக்கும். ஒவ்வொரு பேஜும் நம்ம நார்மலாக எம்டி ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணால் யூசர் வந்து என்ன பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணீங்களோ ஸோ அந்த பேக்ரவுண்டில் அது என்ன செய்யும், நமக்கு சேஞ்ச் ஆகும். சேம் அஸ் த டெம்ப்ளேட்லன்னா அவங்களே டிஃபால்ட்டாக நிறைய டிசைன் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிசைனில் நம்மளுடைய டேட்டாவை என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அனிமேஷன் எல்லாம் செட் பண்ணலாம். ஸோ இந்த 3 வேஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, கிளியராக தான் ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணது. டுடே கிளாஸில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா வேரியஸ் ways of starting Impress. இந்த Impress எப்படி நம்ம ஓப்பன் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். and then parts of Impress window, there are 3 parts. one is slide pane and then workspace and then task. okay, இது ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வேரியஸ் ways of starting Impress எப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அது வந்து Impress வந்து எப்படி ஓப்பன் பண்ணோட டீட்டெயில் ஃபஸ்ட்டு பார்த்தேன். என்னது, ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ் அண்ட் தென் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். ஸோ இதே மாதிரி நியூ ப்ரெசன்டேஷன் எப்படி ஓப்பன் பண்ணோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூ கேன் கோ ஃபார் த ஃபைல் மெனு. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபைல் மெனுன்னா என்னன்னு தெரியுமா. டைட்டில் பாருக்கு நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணி வரதான் என்னது மெனு பார். இந்த மெனு பாரில் ஃபர்ஸ்ட் இருக்க அந்த மெனு தான் என்னது, ஃபைல். ஸோ கோ ஃபார் த ஃபைல் மெனு, கிளிக் ஃபார் த நியூ அண்ட் தென் கிளிக் ஃபார் த ப்ரெசன்டேஷன். நீங்கள் ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணோடனே நிறைய மெனுஸ் வந்து நமக்கு என்ன லிஸ்ட் அவுட் காமிக்கும். அதில் நீங்கள் நியூன்னு சொல்லுது அந்த கான்செப்டை ஓப்பன் பண்ணணும். ஓகே, நீங்கள் நியூவை கிளிக் பண்ண உடனே அதில் ப்ரெசன்டேஷன் அந்த ஆப்ஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், கிளிக் பண்ணிக்கலாம். தென் ஓப்பன் ஃபார் த நியூ ப்ரெசன்டேஷன் விண்டோ. ஓகே, கிளியரா. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, சேம் வே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு நியூ ப்ரெசன்டேஷன் வரணுன்னாலும் Ctrl+N நீங்கள் கிளிக் பண்ணாலும் நியூ ப்ரெசன்டேஷன் வந்துடும். சேம் அஸ் த ஐகான், அந்த டைட்டில் பார், மெனு பார் அண்ட் தென் டூல் பார்லேயே நமக்கு ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் அந்த ஐகான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஐகான் நியூ ப்ரெசன்டேஷன் ஐகான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அந்த ப்ரெசன்டேஷன் விண்டோ என்ன செய்ய நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட்ஸ் ஆஃப் இம்ப்ரெஸ் விண்டோ. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லைட் பேன் அண்ட் தென் ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் தென் டாஸ்க். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பேன்னா எவ்வளோ ஸ்லைட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா டீட்டெயில் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. தென் ஒர்க் ஸ்பேஸ், நீங்கள் டேட்டா இல்லைன்னா இமேஜஸ் இல்லைன்னா சவுண்ட் எல்லாம் செட் பண்ணது தான் எங்கே செட் பண்ணுவீங்க, இந்த செகண்ட் ஸ்பேஸ் ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் தென் டாஸ்க். இந்த நீங்கள் கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷன் சவுண்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை எதெல்லாம் நம்ம என்ன போய் ஆக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த டாஸ்க்லேயே மாஸ்டர் பேஜ் இருக்குது. தென் லேஅவுட்ஸ், டிசைன் லேஅவுட்ஸ்லேயும் டைட்டில் லேஅவுட்ஸ் மட்டும், அதாவது டைட்டில் மட்டும் டைப் பண்ண மாதிரி உள்ள பேஜ் இருக்கும். சேம் அஸ் டைப் அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் எழுதிய மாதிரி உள்ள பேஜஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் லேஅவுட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் டேபிள் டிசைன், நிறைய டேபிள் டிசைன் நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த டாஸ்க் அண்ட் தென் ஸ்லைடு டிரான்சிஷன் அண்ட் தென் கஸ்டம் அனிமேஷன். ஸோ இந்த கஸ்டம் அனிமேஷன் அண்ட் ஸ்லைடு டிரான்சிஷன் தான் இந்த இம்ப்ரெஸில் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அனிமேஷன் செட் பண்ணது, சவுண்ட், இது எல்லாமே வேரியேஷன், அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வரணும்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டாஸ்கில் இருக்குது. ஓகே, டேக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 229, parts of the Impress window. The Impress window has 3 parts. one is slide pane and then workspace and then task pane. The next வந்து என்ன இருக்குன்னா அடிஷ்னலாக நமக்கு நிறைய
டூல்ஸ் பார் எல்லாம் இருக்கும். அண்ட் தென் அந்த டூல் பார்ஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னா அந்த ப்ரெசன்டேஷன் நமக்கு எப்படி அழகாக தெரியும், அதை டிசைன் பண்ணி நம்ம நல்லா அழகாக தெரியக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லைட் பேன்ஸ். The slide pans contains thumbnails, pictures of the slides in a presentation in order the slides. இந்த ஸ்லைட்ஸ் பேனில் நீங்கள் எவ்வளோ ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் ஆர்டரில் யூஸ் பண்ணிங்களோ டீட்டெயில்ஸை ப்ரீவியூ மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விண்டோவில் மெயின் விண்டோவில் நமக்கு ஒரு சைடில் நினச்சிப்பாங்க டிஸ்பிளே தம்ப்நெயில் மாதிரி டிஸ்பிளே பண்ணுவாங்க. கிளிக்கிங் எ ஸ்லைட் இன் திஸ் பேன் செலக்ட் இட்ஸ் அண்ட் பிளேஸ் இன் த ஒர்க் ஸ்பேஸ். நீங்கள் எந்த ஸ்லைடை நீங்கள் செலக்ட் பண்ணினீங்களோ அந்த ஸ்லைடு தான் ஒர்க் ஸ்பேஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்லைட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடில் தான் அந்த ஒர்க் ஸ்பேஸில் டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வாங்குற செகண்ட் இல்லைன்னா தேர்ட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சடன்லி போய் அந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் தேர்டு ஸ்லைடை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஸ்பேஸில் என்ன ஆகும், அந்த தேர்டு ஸ்லைடு தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு இந்த ஆப்ஷனுக்கு தான் அந்த ஸ்லைட் பேன் யூஸ் ஆகுது. தென் செவரல் அடிஷ்னல் ஆப்ரேஷன் கேன் பி பர்ஃபார்ம்டு. எதெல்லாம் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னா அந்த ஆப்ஷன்லேயே சைடு பேன்லேயே நியூ ஸ்லைடு என்ன ஆட் பண்ணிக்கலாம். தென் மார்க் எ ஸ்லைட் ஆஸ் ஹிடன் ஸோ தட் இட் வில் நாட் பி ஷோன் அஸ், அதை வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு தேவையெல்லாம் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்லைடில் ரீநேம் கொடுக்கலாம். தென் கட் காப்பி பேஸ்ட் இதெல்லாமே எங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்லைட் பென். அதாவது ஃபஸ்ட் இருக்க ஸ்லைடை நீங்கள் லாஸ்ட்டில் கொண்டு வரவோ இல்லைன்னா சென்டரில் வைக்கவோ இல்லைன்னா 5th அந்த ஆர்டரில் வைக்கவோ எது வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஸ்லைடு பேன் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ். எதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் த ஸ்லைட் ட்ரான்சிஷன் ஃபாலோயிங் த செலக்டட் ஸ்லைட்ஸ் or after each slide in the group of slides. எவ்வளோ ஸ்லைட்ஸ் வேணாலும் நீங்கள் ட்ரான்சிஷன் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். and then the change the sequence of slide in the presentation. சீக்வன்ஸ்னால் நம்ம ஆர்டர் படி என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிசைன் ஸ்லைடு டிசைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் என்ன பண்ணிக்கலாம், ஸ்லைடு பேன் மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லே அவுட் இந்த குரூப், அது லே அவுட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்லைடு பேன் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் டாஸ்க் பேன், தேர் ஆர் 5 பார்ட்ஸ் டாஸ்க் பேனில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் master page. And master page, you define the page style for the presentation using master page. Page number 231 அந்த மாஸ்டர் பேஜில் அந்த இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. so many design available for the இம்ப்ரெஸ். அந்த மாஸ்டர் பேஜில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டான டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்லைடும் என்ன மாதிரி வரும், அந்த ஸ்லைடு மாஸ்டரில் நீங்கள் என்ன ஆப்ஷன் அந்த செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஆப்ஷன் தான் வரும். ஓகேயா. தென் லே அவுட்ஸு சேம் அஸ் த 8.15 அந்த ஃபிகர்லேயே கொடுத்துருக்காங்க. லே அவுட்ஸு ஃபர்ஸ்ட் ஒன் பிளாங்க் கொடுத்துருக்காங்க. தென் 2 ஹெட்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட்டிங் அண்ட் தென் சப் டைட்டில் மாதிரி உள்ள ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் அஸ் நம்ம புல்லட்டிங் அண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி உள்ள ப்ரெசன்டேஷன் ஸ்லைடு இருக்கிற மாதிரி. தென் அதே மாதிரி சார்ட் டேபிள் க்ரியேட் பண்ண மாதிரி உள்ள லே அவுட்ஸ் செட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்கே அவைலபிளாக இருக்கும்னா லே அவுட்ஸ். அண்ட் தென் டேபிள் டிசைன். Standard table styles are provided in this pan. You can further modify the appearance of the table with the selections to show or hide rows and column. நம்ம நீங்கள் அந்த ஆப்ஷன், அதாவது ஃபிகர் 8.16ல் நிறைய டேபிள்ஸ் ஃபார்மேட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் ஹெட்டர் ரோ வேணும்னா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டேபிள் ரோ, தென் டோட்டல் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், இதெல்லாம் உங்களுக்கு எந்த சாய்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேபிளை ஹைட் பண்ணலாம், இல்லைனா இன்சர்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த டாஸ்க் ஆப்ஷனில் இருக்குது. தென் கஸ்டம் அனிமேஷன், இட் இஸ் த வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் ஃபார் த இம்ப்ரெஸ். ஸோ இந்த இம்ப்ரெஸில் நல்ல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் தென் உங்களுக்கு அதாவது டைம் போகதே தெரியாத மாதிரி செட் பண்ணதான் என்னதுன்னா இந்த கஸ்டம் அனிமேஷன். ஸோ the variety of animations for selected elements of a slide are listed here. so many animations என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிவிட்டு
அந்த அனிமேஷனை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். நீங்கள் அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் எப்படி யூஸ் ஆகுங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அனிமேஷன் கேன் பி ஆடட் டு செலக்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ ஸ்லைட் அண்ட் இட் கேன் ஆல்சோ பி சேஞ்ச்ட் ஆர் ரிமூவ் லேட்டர். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணுங்களா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்புறமா பார்க்க போகிறோம். தென் ஸ்லைடு, லாஸ்ட் ஒன் என்னது, ஸ்லைடு ட்ரான்சிஷன். ஸோ இந்த ஸ்லைடு ட்ரான்சிஷன் இஸ் த வேரிஸ் transition are available in Impress. நிறைய transition இருக்கும். So you can select the transition speed, slow or medium or fast. அதே மாதிரி அந்த டைமிங், அதே மாதிரி மவுஸ் கிளிக்கா இல்லையா என்னோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்லைடு ட்ரான்சிஷன். அதாவது நீங்கள் அனிமேஷன் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த அனிமேஷன் அந்த ஸ்லைடில் ஃபாஸ்ட்டாக வரணுமா, இல்லைன்னா மீடியமாக வரணுமா, இல்லைன்னா ஸ்லோவாக வரணுமா உள்ள டீட்டெயிலை செலக்ட் பண்ணலாம். சேம் அஸ்ஸாக மவுஸில் கிளிக் பண்ணவோ, இல்லைன்னா கீபோர்டில் கிளிக் பண்ணவோ, இல்லைன்னா டைமிங்கில் அது சேஞ்ச் ஆகுள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும்னா அந்த ஸ்லைடு ட்ரான்சிஷனில் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த parts of the Impress window. There are 3 parts. One is slide pane and then workspace. Already workspace na தெரியும், நீங்க டைப் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் என்னது workspace. And then task, there are 5 options available for the task pane. So first one master page and then table design, then layouts and then custom animation and then slide transition. Okay students. Okay, next concept is Windows elements of Impress. ஸோ நார்மலாக நம்ம விண்டோஸ் எலிமெண்ட்ஸ் எல்லா பேக்கேஜ்லேயும் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது பார்த்தோம், ரைட்டரில் பார்த்தோம், அதே சேமஸ் கேல்சியில் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன எதில் பார்க்க போகிறோன்னா இம்ப்ரெஸ். ஸோ இந்த இம்ப்ரெஸில் வந்து நம்ம இந்த நார்மலாக இருக்குது அந்த விண்டோஸ் எலிமெண்ட்ஸோட கொஞ்சம் 2 or 3 அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பார்ட்ஸை மட்டும் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எதெல்லாம் இருக்கும்னா விண்டோஸ் எலிமெண்ட்ஸில் டைட்டில் பார் அண்ட் தென் கண்ட்ரோல் பட்டன் அண்ட் தென் மெனு பார், தென் டூல் பார்ஸ் அண்ட் தென் ruler and then scroll bars and then status bar, then workspace. மெயினாக யூஸ் பண்ணது workspace. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே இந்த பார்ட்ஸ் எல்லாமே எங்கே யூஸ் பண்ணுவோன்னா மோஸ்ட்லி எல்லா விண்டோஸ்லையும் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் இந்த ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் டைட்டில் பார் ஆஃப் த விண்டோ இஸ் த டைட்டில் பார். ஓகே, டைட்டில் பார்னா அந்த விண்டோவில் என்ன பேக்கேஜ் ஓப்பன் ஆகிருக்கோ ஸோ அந்த பேக்கேஜ் நேமோட வித் அந்த ப்ரெசன்டேஷன் இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ்க்கு நேம் டிஸ்பிளே பண்ண மாதிரி உள்ள அந்த ஆப்ஷன் தான் என்னது டைட்டில் பார். தென் அது கார்னரில் என்ன இருக்குன்னா 3 பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் ஒன் இஸ் மேக்ஸிமைஸ், மினிமைஸ் அண்ட் க்ளோஸ் பட்டன்ஸ். ஓகே, தென் அதை ஃபாலோ பண்ணி என்ன இருக்குன்னா மெனு பார். ஸோ அந்த மெனு பாரில் நிறைய மெனுஸ் அவைலபிளாக இருக்குது, ஃபைல், எடிட், வியூ அண்ட் தென் இன்சர்ட், ஃபார்மேட் அண்ட் தென் விண்டோ, ஹெல்ப், இதெல்லாமே எங்கே இருக்கும் மெனு பார். ஸோ அண்ட் தென் அதை ஃபாலோ பண்ணி எது இருக்குன்னா நமக்கு டூல் பார்ஸ் இருக்கும். ஸோ டூல் பார்ஸ் தேர் ஆர் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று இஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் ஃபார்மேட்டிங் டூல் பார். ஸ்டாண்டர்ட் டூல் பார் வந்து எதெல்லாம் மோஸ்ட்லி காமன்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த டூல்ஸ் ஐக்கானாக என்ன செய்வாங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ, ஓப்பன், கட், காப்பி, பேஸ்ட், அண்டு, ரீடு, இதெல்லாமே என்னது ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் அவைலபிளாக இருக்கும். சேம் அஸ் த ஃபார்மேட்டிங் டூல் பாரில் அலைன்மெண்ட் அண்ட் தென் நம்ம அந்த ஃபார்மேட்டிங் அந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுவோம், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா ஃபார்மேட்டிங் டூல் பார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ரூலர்ஸ், அதாவது நம்ம அரேஞ்ச் பண்ணக்குள்ள அந்த டெக்ஸ்ட் எந்த ஆப்ஷன் மார்ஜின் செட் பண்ணக்குள்ள ஆப்ஷன்ஸ் தான் ரூலர். அண்ட் தென் 2 ஸ்க்ரோல் பார் இருக்கும். ஒன்று வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் இருக்கும். ஸோ அந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த ஸ்லைடு இல்லைன்னா நம்ம இம்ப்ரெஸ் இல்லைன்னா கால்சி இல்லைன்னா ரைட்டர் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு மூவ் பண்ணாங்க. அதாவது பேஜை மேலே கீழே இல்லைன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணக்கு தான் இந்த கான்செப்ட் என்ன செய்றாங்க அந்த ஸ்க்ரோல் பார் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த வே எல்லாமே என்ன ஆப்ஷன்னா நம்ம விண்டோஸ் எலிமெண்ட்ஸ். தென் அது அடிஷ்னலாக இந்த இம்ப்ரெஸில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா வியூ பட்டன்ஸ் அண்ட் தென் ஸ்டேட்டஸ் பார் அண்ட் தென் நேவிகேட்டர். இந்த 1 by 1 அந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, செக் இன் யுவர் பேஜ் புக் இன் 233 Windows elements of Impress. So the window elements of Impress includes already நம்ம தெரிஞ்சதான் இதெல்லாம் title bar, menu bar and then tool bar and the ruler bar and the scroll bar. In available for the normal நம்ம எங்க பார்த்தோம் open office writer. View buttons, the next concept என்னதுன்னா view buttons. So the workspace that has 5 options. One is tabs, normal and then outline, notes and handouts.
அண்ட் ஸ்லைடு சார்ட்டர் இதெல்லாமே வியூ பட்டன்ஸில் காணப்படுது. ஸோ இந்த 1 by 1 என்னென்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ண அந்த ஸ்லைடு எப்படி டிஸ்பிளே பண்ணணும், தென் அவுட்லைன் எப்படி இருக்கணும், இல்லைன்னா அந்த ஸ்லைடில் ஏதாவது நோட்ஸ் ஏதாவது எழுதணும், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும்னா இந்த வியூ பட்டன்ஸ். திஸ் ஆர் கால்ட் என்னது வியூ பட்டன்ஸ். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே. தென் ஸ்டேட்டஸ் பார், த லாஸ்ட் பாட்டம் ஆஃப் த விண்டோவில் இருக்கிறது என்னது ஸ்டேட்டஸ் பார். இதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா which gives you some statistics about file that are viewing. அதில் ஆப்ஷன்ஸ் டைமிங் இதெல்லாமே எங்கே செட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் பாரில் செட் பண்ணிங்க. ஸோ இது சப்போஸ் உங்களுக்கு தெரியும்னா வியூ மெனுவில் போய் என்ன கொடுக்கலாம், நீங்கள் ஸ்டேட்டஸ் பார் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் ஹைடாக இருந்துச்சுன்னா அது டிஸ்பிளே ஆகிருக்கும். தென் லாஸ்ட் ஒன் என்ன நேவிகேட்டர். ஸோ த நேவிகேட்டர் டிஸ்பிளேஸ் ஆல் ஆப்ஜெக்ட் கண்டெய்ன் இன் ஏ டாக்குமெண்ட். It provides another convenient way to move around the document and find items in it. The navigator button is located on the ஸ்டாண்டர்ட் டூல்பார். அதாவது ஸ்டாண்டர்ட் டூல்பார்லேயே இந்த நேவிகேட்டர் பட்டன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த அவைலபிள் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் எதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நேவிகேட்டர் ஆப்ஷனில் இருக்கும். சப்போஸ் அது ஹைடாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் மெனுவில் போய் என்ன கொடுக்கலாம், நேவிகேட்டர். சேம் ஆஸ் த ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அண்ட் தென் F5. ஸோ உங்களுக்கு நேவிகேட்டர் விண்டோ இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நேவிகேட்டர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆப்ஜெக்ட், அதாவது பிக்சர்ஸ் இதெல்லாமே நமக்கு நம்ம ஸ்லைடில் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா அந்த மீனிங் நேம்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபிகர் நேவிகேட்டர் விண்டோ எப்படி இருக்கும், ஆப்ஷன் 234ல் ஃபிகர் நம்பர் 820 அந்த ஆப்ஷனில் அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் என்னது விண்டோஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இம்ப்ரெஸ். அப்போ நம்ம இந்த டுடே கிளாஸில் 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். எப்படி அந்த இம்ப்ரெஸ் ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணோம், அண்ட் தென் அதில் உள்ள பார்ட்ஸ் ஆஃப் எ எலிமெண்ட்ஸு. ஓகே. அண்ட் தென் விண்டோ எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். இந்த 3 கான்செப்டில் 2 5 மார்க் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் கான்செப்டோட மீட் பண்ணு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.